பாவண்டா அவங்க அப்பா அம்மா. ஒன்றால் இன்றைக்கி அவங்க 2 பேரும் நடு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய மொத்த நம்பிக்கையை வந்து விற்றுட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இவ்வளவு திமிரா உட்காந்துருக்கேன். எப்பறம் அவங்களால முடியுது? ஏய், இதை சொல்லத்தான் என்ன வர சொன்னியா? என் அப்பா அம்மாட்ட காசு இருக்குது, அது என் காசு மாதிரி. என் அவசரத்துக்கு தேவைப்படுச்சு, கேட்டேன், கொடுக்கல, எடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த உலகத்தில் பொழைக்க தெரிஞ்சவனால தான் வாழ முடியும். நீ இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்காதரா. ஓஹோ, ஸோ பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் பொழைக்க தெரிஞ்சவனா? இல்லைடா, அதுக்கு வேற பேர் இருக்குது. இங்கே பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஓகே, உன் அட்வைஸ் மாதிரி ஒன்று எனக்கு தேவையில்லை. எப்பா சாமி, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வரவே இல்லைப்பா. அட்வைஸ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தாண்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சூப்பராக திருக்குறள் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. தட்ஸ் யூ. உன்ன மாதிரி பேச்சில் ஒன்று செயல் ஒன்று அப்படின்னு இருக்கிறவங்களோட நட்பு இருக்கு பாரு, அது நெட்டத்தில் மட்டும் இல்லடா, கனவுல கூட அது ஆபத்துன்னு தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆளுங்களை கட் பண்ணி விடுறதான் பெஸ்ட். அவ்வளோதானா? முடிஞ்சிருச்சா அவன் லெக்சர்? முடிஞ்சது வெறும் லெக்சர் மட்டும் இல்லைக்கண்ணா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்னையோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே உன்ன மாதிரி ஒரு கேவலங்கிட்ட ஜென்மத்துக்கு கூட ஃப்ரெண்டாக இருக்க நான் விரும்பலடா. எனக்கு நீ ஃபோனே பண்ணாத. கெட் த எஃப் அவுட் ஆஃப் மை கார் அண்ட் லீவ். You know what? Fine by me. எனக்கும் தேவையில்ல, போடா டே. Thank you, Swami. What this verse means is the friendship of those whose words and actions do not match are painful and bitter even in one's dream.